எனது தந்தை துரைமுருகன் எனக்கு சொன்னது ஒன்றுதான். அரசியலில் சகிப்பு தன்மை மிகவும் அவசியம். கட்சி தொண்டர்கள் சொல்வதை உள்வாங்க வேண்டும் என கூறினார். புதிதாக கட்சிகள் ஆரம்பித்து வருகிறார்கள். அவர்கள் இன்று இருப்பார்கள், நாளை காணாமல் போவார்கள். அவர்களுக்கு அஸ்திவாரம் இல்லை. திமுகவிற்கு பலமான தொண்டர்கள் எனும் அஸ்திவாரம் உள்ளது. இந்த கொம்பனும் திமுகவை அசைக்க முடியாது. குடியாத்தத்தில் வேலூர் எம்பி கதிர் ஆனந்த் பேச்சு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வடக்கு திமுக ஒன்றியம் சார்பாக பொது உறுப்பினர்கள் கூட்டம் ராஜாகோவில் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மத்திய மாவட்ட செயலாளரும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினருமான நந்தகுமார், குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் மற்றும் வேலூர் எம்பி கதிர் ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய வேலூர் எம்பி கதிர் ஆனந்த், நான் அரசியலுக்கு வரும்போது எனது தந்தை துரைமுருகன் எனக்கு சொன்னது ஒன்றுதான். நான் 50 ஆண்டு காலமாக அரசியலில் உள்ளேன். தற்போது திமுகவுக்கு பொதுச் செயலாளராகவும் உள்ளேன். அரசியலில் சகிப்பு தன்மை மிகவும் அவசியம். தொண்டர்களின் ஆவேசம், குறைகள், சந்தோஷம் உள்ளிட்ட எல்லாவற்றையும் நாம் காது கொடுத்து கேட்டு உள்வாங்க வேண்டும் என எனது தந்தை துரைமுருகன் கூறினார். இன்று பல கட்சிகள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் இன்று இருப்பார்கள், நாளை காணாமல் போவார்கள். அதற்கு காரணம் அவர்கள் அஸ்திவாரம் இல்லாமல் கட்சி ஆரம்பிப்பதுதான். திமுக பலமான தொண்டர்கள் எனும் அஸ்திவாரம் உள்ளது. திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. நான் பாராளுமன்ற உறுப்பினரான பின்பு இந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கும் 3500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை கொண்டு வந்துள்ளேன் என எம்பி கதிர் ஆனந்த் பேசினார். இதில் குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம், ஒன்றிய அவைத் தலைவர் சேகர், தாட்டிமானப்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் சக்திதாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக முன்னாள் முதல்வர் கலைஞர் அவரின் படத்திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சத்யா அவர்களே, எனக்கு முன்பு உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய மாவட்ட முதல்வர் அனைவருக்கும் நன்றி கலந்த கடுமையான உழைப்பின் காரணமாக வேலூரின் வரலாற்று வெற்றியை தோழர்களுக்கும் எனது பணிவான வேலூர் இருப்பது கடிதம், வேலூர் கஷ்டம், வேலூர் ரொம்ப தப்பா இருக்கு, சரியா வராது அப்படின்னு நிறைய சொன்னாங்க. எதிர்கட்சிக்காக நிறைய போய் பிரச்சாரம் பண்ணாங்க. கதிரானந்த ஒருத்தர் தொகுதி பக்கமே வரதில்லை, தொகுதி எதுவுமே செய்யல, யாருமே பார்க்கறது இல்லை. கதிரானந்துக்கு தொகுதியை பற்றி எதுவுமே தெரியாது. கதிரானது இல்லையா, அது நம்மளுடைய சாதனை இல்லையா? 70 கோடி ரூபாய் செலவுல அந்த கங்கை கோவில் பகுதியில்